ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பட்டி தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கருப்பட்டி தோசை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இதை வந்து பழங்காலத்தில் செஞ்சு சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கருப்பட்டி இல்லைன்னா பாதி கருப்பட்டி. அந்த கருப்பட்டி வந்து நல்லா தூளாக்கிக்கோங்க. அதுக்கு ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கலக்கி எடுத்து அந்த மாவில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும். நானும் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்து ப்ரௌன் கலரில் வரும். அது கருப்பட்டி போட்டிருக்கறதுனால அந்த கலரில் வரும். இது வந்து கடுங்காப்பி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் தோசை சுடுற மாதிரி தோசையை சுட்டுட்டு நம்ம அதை கரட்டி போட்டு எடுத்து சாப்பிடணும். லாஸ்ட்டில் தோசை இந்த கலரில் தான் வரும். இந்த சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் டேஸ்டியான கருப்பட்டி தோசை.